இன்றைய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நாம தினமும் எத்தனையோ தகவல்களை கடந்து போறோம், பல விஷயங்களை படிக்கிறோம். ம் மொபைல் போனை திறந்தாலே ஆயிரக்கணக்கான அறிவுரைகள் விழுகுது. ஆமா, ஆனா அதுல சில வரிகள் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு நடைமுறை வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற வல்லமை கொண்டதா இருக்கு. அப்படியான ஒரு தேடலை தான் இன்னைக்கு நாம மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா. இப்போ இன்றைய நம்ம ஆழ்ந்த அலசலுக்கான மூலப்பொருள் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் அவங்க எழுதின தினசரி தியானம் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மார்ச் 9ஆம் தேதி, அதாவது மாசி 26ஆம் தேதிக்கான குறிப்புகள். இந்த நூல்ல இருக்கிற தத்துவங்களை நாம ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக வாசிப்பா மட்டும் கடந்து போயிட முடியாது. இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா ஆயத்தம். அதாவது ஒரு செயலுக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளுதல். சரியா சொன்னீங்க. அந்த ஒற்றை சொல் எப்படி ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வெற்றியையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நடைமுறை சாத்தியங்களோட ஆராய போறோம். அதோட மட்டுமில்லாம சுவாமி சித்பாவனந்தர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை இன்றைய நவீன உலகத்துல நீங்கள் தினமும் சந்திக்கிற வேலைப்பழு, கவனச்சிதறல்கள், அப்புறம் சவால்களோட எப்படி பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கறதையும் நம்ம ஆழமா விவாதிக்க போறோம். சரி, இத விரிவா பார்ப்போம். இந்த தியான குறிப்போட முதல் வரியே ரொம்ப சுவாரஸ்யமா தொடங்குது. ஓய்வில்லாது ஓடும் காலம் நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு அந்த வரி சொல்லுது. காலம் எப்படி ஓய்வில்லாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேத்து முடிஞ்சு போச்சு, நாளை என்பது இன்னும் வரல. ஆனா காலம் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிற அந்த பார்வை நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. ஆமா, இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு புது நாள் விடியும் போது அது வெறும் அடுத்த 24 மணி நேரம் மட்டும் கிடையாது. அது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கறத அந்த வரி ஆழமா கடத்துது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உளவியல் அம்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. காலம் அப்படிங்கிறது வெறுமனே கடந்து போற ஒரு கடிகார முள்ளல்ல. இயற்கைய பொறுத்தவரை அது ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்கி காலையில் விழித்தெழுந்து தனக்குத்தானே ஒரு புதிய வாய்ப்பை வழங்கிக் கொள்ளுது. அதாவது சூரியன் உதிப்பது முதல் பருவநிலைகள் மாறுவது வரை இயற்கை தன்னை தொடர்ந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது ஒரு வகையான ரீசெட் அப்படின்னு சொல்லலாம். காலம் அப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ளும்போது நாம என்ன செய்யணும்? நலத்தின் பொருட்டு என்னை நான் அங்கனம் ஆயத்தப்படுத்துவேனாக அப்படின்னு மூலக்குறிப்பு சொல்லுது. நம்மோட சொந்த நலனுக்காக நாமும் காலத்தோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிச்சுக்கணும். கரெக்ட். நடைமுறையில இது அவ்வளவு சுலபம் இல்லையே. பிரபஞ்சம் தன்னை தினமும் ரீசெட் செய்துக்குது அப்படிங்கிறது சரி. ஆனா மனிதர்களாகிய நாம நேற்றைய நாளின் வேலைப்படு, ஆமா, ஒரு ப்ராஜெக்ட்ல ஏற்பட்ட தோல்வி அல்லது யாரிடமோ நடந்த விவாதம்னு நேற்றைய ஸ்ட்ரெஸ் அப்படியே இன்னைக்கும் சுமந்துட்டு தானே வர்றோம். அப்படி இருக்கும்போது உங்களை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொல்வது எப்படி சாத்தியமாகும்? நீங்க கேட்கறது மிகச்சரியான ஒரு நடைமுறை சிக்கல். நாம பழைய சுமைகளை சுமந்து கொண்டு புதிய நாளை தொடங்குறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். அதனால தான் என்னை நான் அங்கனம் ஆயத்தப்படுத்துவேனாக அப்படிங்கிற வரி அத்தனை முக்கியத்துவம் பெறுது. அதாவது ஆயத்தம் அப்படிங்கிறது தானா நடக்காது. உண்மைதான். அது தானா நடக்கும் ஒரு நிகழ்வல்ல. அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தன்னுணர்வுள்ள செயல். கான்ஷியஸா நாம செய்ய வேண்டிய விஷயம். காலையில எழுந்தவுடன் முந்தைய நாளின் உணர்ச்சிபூர்வமான சுமைகளை ஓரங்கட்டிட்டு இன்றைய நாளின் இலக்குகளுக்காக மனச குளிப்பாட்டுற மாதிரி ஒரு செயல்தான் இந்த ஆயத்தம். தவறுகள்ல இருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோடு தொடர்புடைய குற்ற உணர்ச்சியை விட்டு விடுவதற்கான மனப்பயிற்சியை தான் அவர் இங்க ஆயத்தம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கான ஒரு புதிய களத்தை உருவாக்குவது நம்மோட பொறுப்பு. சரி, அப்படி ஆயத்தமாகி ஒரு காரியத்துல நம்ம இறங்கும்போது வெற்றி என்பது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத குறிப்போட அடுத்த பகுதி விவரிக்குது. தொடர்ந்து செய்யும் ஆயத்தந்தான் பிறகு காரிய சித்தியாக வடிவெடுக்கிறது அப்படின்னு அந்த வரி சொல்லுது. இங்க காரிய சித்தி அப்படிங்கிறது நாம அடையும் வெற்றிய குறிக்குது. வெற்றி என்பது ஏதோ ஒரு நாள் இரவில் நடக்கும் மேஜிக் இல்ல அப்படிங்கிறது இது காட்டுது. இப்போ உள்ள சோஷியல் மீடியா உலகத்துல நாம பெரும்பாலும் வெற்றியோட இறுதி வடிவத்தை மட்டுமே பாக்குறோம். ஒரு பெரிய சாதனையாளரை பார்த்து இவர் ஒரே நாள்ல பிரபலமாயிட்டார் அல்லது இவருக்கு வெற்றி எளிதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால் பல மாதங்கள், பல வருடங்கள் அவங்க தொடர்ந்து செய்த ஆயத்தம் மறைஞ்சிருக்கு. வெற்றி வானத்திலிருந்து திடீர்னு குதிப்பதில்லை. நீங்கள் தினமும் யாரும் பார்க்காத நேரங்களில் சலிப்படையாம செய்யற தொடர்ச்சியான தயாரிப்புகள் தான் ஒரு கட்டத்துல திரண்டு காரிய சித்தி அப்படிங்கிற உருவத்தை எடுக்குது.
ஒரு ஒலிம்பிக் வீரர் பல வருடங்கள் இருட்டிலும் தனிமையிலும் செய்யற பயிற்சிகள் தான் கடைசியில ஒரு பதக்கமாக வடிவெடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிக சரியான உதாரணம். அப்போ வெற்றிக்கு ஆசைப்படுறது மட்டுமே பத்தாது. இதத்தான் சுவாமி சித்பாவனந்தர் அடுத்த வரியில ரொம்ப கடுமையாவே எச்சரிக்கிறார். தொடுத்த கருமத்தை வெறும் விருப்பத்தால் நிறைவேற்றிவிட முடியாது, முறையாக அதற்கு முயல வேண்டும் அப்படின்னு சொல்றார். இங்க கருமம் அப்படிங்கிறது நாம செய்ய நினைக்கிற ஒரு செயல் அல்லது இலக்கு. நாம எல்லோருமே பல விஷயங்களை சாதிக்கணும்னு விருப்பப்படுறோம். ஆனா அந்த வெறும் விருப்பம் மட்டும் ஒரு செயலையும் முடித்து விடாது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை இல்லையா? கண்டிப்பா. இது மனிதர்களோட பொதுவான ஒரு பலவீனத்தை சுட்டிக்காட்டுது. உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்க புள்ளி மட்டும்தான். ஆனா உந்துதலை மட்டுமே நம்பி ஒரு காரியத்துல இறங்குறது ஆபத்தானது. ஏன்னா உந்துதல் உணர்ச்சிகளை பொறுத்தது. அது ஒரு நாள் இருக்கும், மறுநாள் இருக்காது. அதனாலதான் அவர் முறையாக அதற்கு முயல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முறையான முயற்சி என்பது சிஸ்டமேட்டிக் எஃபர்ட். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கான அன்றாட பழக்க வழக்கங்களை, ஒரு திட்டத்தை நீங்க உருவாக்கணும். வெறும் விருப்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்காம இருப்பது விதைய விதைக்காம நிலத்தை பார்த்துக்கிட்டு அறுவடைக்கு காத்திருப்பதற்கு சமம். விருப்பத்திற்கும் சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் சுவாமி சித்புவானந்தர் இயற்கையிலிருந்து ஒரு அற்புதமான உதாரணத்தை கொண்டு வர்றார். மலரின் உதாரணம். ஆமா, அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. புஷ்பம் ஒன்று நிஷ்காரணமாய் வந்துவிடவில்லை. காரண காரியத்தின் நிறைவு மலராக வடிவெடுக்கிறது அப்படின்னு அந்த வரி விரியுது. நீங்கள் ஒரு செதியில் பூத்திருக்கும் அழகான மலரை பார்க்கிறீர்கள். இங்க நிஷ்காரணமாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பூ சாதாரணமாக காரணமே இல்லாமல் திடீரென்று பூத்து விடுவதில்லை அப்படிங்கிறது இது சுட்டிக்காட்டுது. இந்த மலரின் உதாரணம் தத்துவார்த்தமாக காரண காரியம் அப்படிங்கிற ஆழமான விதியை பேசுது. ஒரு மலர் பூத்து நிற்கிறது அப்படிங்கிறது நம் கண்களுக்கு தெரியும் ஒரு வெளிப்பாடு, அதாவது காரியம், எஃபெக்ட். ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தயாரிப்புகளோட முழுமையான நிறைவுதான் அந்த மலர். செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது, அது சூரிய ஒளியை ஈர்ப்பது, மண்ணில் உள்ள சத்துக்களை வேர்கள் உறிஞ்சுவது என அத்தனை காரணங்களும் ஒன்றிணைந்து சரியான விகிதத்துல செயல்படும் போதுதான் மலர் என்ற விளைவு நிகழ்கிறது. உண்மைதான். ஆனா நடைமுறையில சில பேருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு வேலை செய்தே. அவங்க பெரிய அளவுல எந்த தயாரிப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்ததால அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது வெற்றிக்கு காரணம் உழைப்பு மட்டுமே, காரணமே இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. நீங்கள் சொல்லும் அந்த அதிர்ஷ்டம் என்பது என்னவென்று சற்று ஆழமாக பார்ப்போம். வாய்ப்புகள் எல்லோருக்குமே எப்போதாவது ஒருமுறை கதவை தட்டும். அதுதான் நீங்கள் சொல்லும் அந்த சரியான நேரம். சரி. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு ஒருவன் தன்னை முன்பே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறான் பாருங்கள், அங்கேதான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. நீங்கள் சொன்ன அதே மலரின் உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். திடீரென்று ஒரு நாள் நல்ல மழை பெய்கிறது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுப்போம். ஆமா. ஆனா அந்த செடிக்கு மண்ணுக்கு அடியில் வலுவான வேர்கள் இல்லை என்றால் அந்த மழை தண்ணீரால் எந்த பயனும் இல்லை. வேர்கள் என்ற ஆயத்தம் இருந்தால்தான் மழை என்ற வாய்ப்பை அது மலராக மாற்ற முடியும். ரொம்ப தெளிவான விளக்கம். ஆக நீங்கள் சொல்லும் அந்த அதிர்ஷ்டமும் கூட தொடர்ந்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்பவனுக்கு மட்டுமே சாதகமாக அமைகிறது. கண்டிப்பா. வேர்கள் என்ற ஆயத்தம் இருந்தால் மட்டும்தான் மழை என்ற வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிக சரியான பாயிண்ட். இதை தொடர்ந்து வரும் அடுத்த வரி நம்முடைய அன்றாட வேலைகளோடு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கு. நன்கு முடிக்கப்பெற்ற ஒவ்வொரு சிறு செயலும் பெரிய செயலுக்கு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு மூலக்குறிப்பு சொல்லுது. நாம வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிக்கணும், பெரிய இலக்குகளை அடையணும்னு நினைக்கும்போது அன்றாட நாம செய்ய வேண்டிய மிக சாதாரணமான சிறிய விஷயங்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோமே, அதை எப்படி மாற்றுவது? அதற்கான உளவியல் காரணத்தை புரிந்து கொள்வது அவசியம். நமது மூளை எப்போதுமே பெரிய பரிசுகளையும் பெரிய அளவிலான டோபமீன் வெளியீட்டையும் தான் தேடும். ஒரு பெரிய நாவலை எழுதி முடித்து அது வெளியாகும்போது கிடைக்கும் அங்கீகாரத்தை மனம் விரும்புறது இயல்பு. ஆனா தினமும் காலையில எழுந்து ஒரு பக்கமாவது எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த சிறிய சலிப்பூட்டும் செயலை செய்ய மனம் மறுக்கிறது. அதான் பிரச்சனை. இங்க சுவாமி சித்பவானந்தர் சொல்றது என்னவென்றால், அந்த சிறு செயலை நன்கு முடிப்பது என்பதுதான் ஒரு உளவியல் பயிற்சி. நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா அதன் பிரம்மாண்டம் என்பது ஒவ்வொரு செங்கல்லையும் எவ்வளவு நேர்த்தியா வைக்கிறீங்க அப்படிங்கறதுல அடங்கியிருக்கு.
இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன இமெயில் அனுப்புறது, ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, அல்லது தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு போர் அடிக்கிற விஷயங்களா தெரியலாம். ஆனா அதுதான் பெரிய வெற்றிக்கான பயிற்சிங்கிறீங்க. நிச்சயமா. இத மைக்ரோ ஹாபிட்ஸ் அப்படின்னு நவீன உளவியல் சொல்லுது. ஒரு சிறிய வேலையை நீங்கள் முழு ஈடுபாட்டோடு எந்த குறையும் இல்லாம முடிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு செய்தி போகுது, என்னால் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது அப்படின்னு. ஓ, இந்த சிறு சிறு வெற்றிகள் தான் நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்குது. ஆமா. ஒரு சிறிய அடியை எவ்வளவு உறுதியாக எடுத்து வைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் வரும் தடைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்குது. சிறு செயல்கள்ல ஒழுக்கம் இல்லாதவனால் பெரிய செயல்கள்ல எப்படி முழுமையான கவனத்தை செலுத்த முடியும்? அதனால சிறிய வேலைதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாம அதையும் ஒரு பெரிய ஆயத்தத்தின் ஒரு பகுதியாக பார்க்க பழக வேண்டும். ஒவ்வொரு சிறு செயலும் பெரிய செயலுக்கான ஒத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. உண்மைதான். இப்போ நாம இந்த தியான குறிப்போட உச்சக்கட்டத்திற்கு, அதாவது முத்தாய்ப்பான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சுவாமி சித்பவானந்தர் தனது இந்த குறிப்பை உலக புகழ் பெற்ற நமது திருக்குறளை கொண்டு முடிச்சு வைக்கிறார். ஆமா, ரொம்ப பொருத்தமான குறள் அது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற குறள் தான் அது. நாம முன்னரே பார்த்த மலரின் தத்துவத்தையும் மனிதர்களின் உள்ளத்தையும் இணைக்கிற இந்த திருக்குறளை எப்படி புரிந்து கொள்வது? இந்த திருக்குறள் ஒட்டுமொத்த தியான குறிப்பின் ஆன்மாவாக நிற்கிறது. ஒரு குளத்துல தாமர மலர் இருக்கு. அந்த குளத்துல தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவு உயரத்திற்கு தாமரையின் தண்டு நீண்டு தண்ணீரின் மட்டத்திற்கு மேலே அந்த மலர் அழகாக மலர்ந்து நிற்கும். தண்ணீர் குறைந்தால் மலரின் உயரமும் குறைந்துவிடும். தண்ணீர் அதிகமானால் மலரும் தன்னை அதற்கேற்ப உயர்த்திக் கொள்ளும். இது இயற்கை விதி. இத மனிதர்களின் வாழ்க்கைக்கு ஒப்பிடும்போது மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது மனிதர்களின் வெற்றி அல்லது அவர்களின் வாழ்க்கையின் உயர்வு எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அவர்களின் உள்ளத்தின் அளவை பொறுத்தே அமையும். இங்க உள்ளத்தின் அளவு அப்படிங்கிறது நாம எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படிங்கறத குறிக்குதா? மிக துல்லியமாக கேட்டீங்க. நவீன மொழியில இத growth mindset அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனோட உள்ளம் என்பது அவனது எண்ணங்களின் ஆழம், அவனது தொடர்ச்சியான கற்றல் மற்றும் அவனது ஆயத்தம். அந்த குளத்துல இருக்கிற தண்ணீல நம்ம தொடர்ச்சியான உழைப்புக்கும் நம்ம சூழலுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமா, நீங்கள் உங்களை தினமும் புதுப்பித்துக் கொண்டு சிறிய செயல்களை செம்மையாக செய்து தொடர்ந்து உங்கள் ஆயத்தத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் உங்கள் உள்ளம் என்ற தண்ணீரின் அளவு உயரும். தண்ணீர் உயர்ந்தா மலர் தானாவே மேல வரும். அதாவது நம்ம வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும். சரியா சொன்னீங்க. மாறாக எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தேங்கி நின்றால் தண்ணீரின் அளவு குறைந்துவிடும், வெற்றியின் அளவும் சுருங்கிவிடும். நீரின் அளவே மலரின் உயரம். அதுவே நீங்கள் உங்களை எந்த அளவு ஆயத்தப்படுத்துகிறீர்களோ அதுவே உங்களின் உயர்வு. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. வாருங்கள், இதுவரையில் நாம் அலசிய அனைத்தையும் நேயர்களுக்காக ஒரு முறை சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம். நாம இன்று பல முக்கியமான கோணங்களை பார்த்தோம். முதலாவதாக, காலம் ஒருபோதும் நிற்பதில்லை, ஆனால் அது ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்து ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு வழங்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமும் பழைய சுமைகளை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம். இரண்டாவதாக, வெறும் ஆசையோ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பமோ மட்டும் ஒரு காரியத்தை முடித்து விடாது. அதற்கு ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட், அதாவது முறையான உழைப்பும் தொடர்ச்சியான தயாரிப்பும் அவசியம் என்பதை உணர்ந்தோம். அதேபோல எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மலர் பூக்காது. அது பல கண்ணுக்கு தெரியாத காரியங்களின் முழுமையான விளைவு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நமது வேர்களை நாம் பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சிறிய வேலைகளை அலட்சியப்படுத்தாமல் அவற்றை நேர்த்தியாக முடிப்பதுதான் மிகப்பெரிய செயல்களுக்கான உளவியல் அடித்தளம் என்பதை புரிந்து கொண்டோம். இறுதியாக, நீரின் அளவை பொறுத்தே தாமரை உயரும். அதுபோல நமது உள்ளத்தின் அளவையும் நம்முடைய கற்றலையும் நாம் எந்த அளவு விரிவுபடுத்துகிறோமோ அந்த அளவிற்கே நமது வெற்றியின் உயரமும் அமையும் என்ற திருக்குறளின் மாபெரும் உண்மையை உள்வாங்கிக் கொண்டோம். இந்த தத்துவங்களை நீங்கள் வெறும் தகவலா மட்டும் கடந்து செல்லாம அன்றாட வாழ்வில செயல்படுத்துவதுதான் மிகவும் முக்கியம்.
நாளை காலை நீங்கள் விழித்தெழும்போது இன்றைய நாள் எனக்கு கிடைத்துள்ள புதிய வாய்ப்பு அப்படின்னு நினைத்து உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் பெரிய இலக்குகளை சிறு சிறு படிகளாக பிரித்து அந்த சிறு செயல்களை குறைபாடின்றி முடிக்க பழகுங்கள். உங்கள் உள்ளத்தின் அளவை தொடர்ந்து விரிவுபடுத்துங்கள். இந்த ஆழ்ந்த அலசல் நிச்சயம் உங்களை ஒரு புதிய தளத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பு இதோ உங்களின் சிந்தனைக்காக ஒரு இறுதிச் சுழல். சொல்லுங்க. ஒவ்வொரு சிறிய செயலும் பெரிய வெற்றிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்றால், ஒருவேளை நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய தோல்விகளும் கூட அடுத்த மாபெரும் உயரத்திற்குச் செல்வதற்காக நம்முடைய ஆயத்தத்தின் ஆழத்தை இன்னும் அதிகரிக்கச் சொல்லி பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் ஒரு சிறிய நினைவூட்டலாக இருக்குமோ? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் இன்னொரு சிறப்பான தேடலில் சிந்திப்போம்.